வணக்கம். நான் உங்கள் பாட்டாளி கதிர்வேல். உயர் திரு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ஐயா ராஜமோகன் அவர்களுக்கு ஒரு பதிவு. பள்ளிகளில் இங்க கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது எங்க பிரச்சனை, நாங்க கட்டிக்கிறோம். நீங்க கட்டாம கட்டுங்க, இல்ல கட்டாம போயிடுங்க. அதான பிரச்சனை, இது கிடையாது. இப்போ ஸ்கூல்ல ஒரு முஸ்லீம் படிக்கிறாங்க, குழந்தைங்க முஸ்லீம் குழந்தைங்க படிக்கிறாங்க, கிறிஸ்டின் குழந்தை படிக்கிறாங்க. அவங்க பொட்டு வைக்க மாட்டாங்க. அதுக்கு நாங்க பொட்டு வைக்காம போக முடியுமா? சொல்லுங்க. பொட்டு நாங்க வைக்காம போக முடியுமா? ஃபர்ஸ்ட் மீட்ல கொடுக்குறீங்க, நான் கயிறு கட்டினேன், எங்க வீட்டுல இருந்து அவுத்து போட்டு வந்துட்டேன். இப்ப நான் எந்த கயிறு இருந்தாலும் அவுத்து போட்டு வந்துட்டேன், அவுத்து போட்டுன்னு சொல்றீங்க. ரைட்டு, நீங்க உங்களோட பிரச்சனை நீங்க அவுத்து போட்டுறீங்க, கயிறு. ரைட்டு, எங்க மத பிரகாரம் நாங்க ஏன் அதை அவுத்து போடணும் சொல்லுங்க. பொதுவான பிரச்சனை இதெல்லாம். அவங்கவுங்க மதம், அவங்கவுங்களுக்கு கடவுள், அவங்கவுங்க கடவுள் அவங்கவுங்களுக்கு உண்மை. அதனால யாருமே இதை தப்பா நினைக்க போறது கிடையாது. அவங்க கடவுளை நாங்க கும்பிடுறோம், எங்க கடவுளும் அவங்க கும்பிடுறோம். நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, இந்த கயிறு அவுத்து போட்டுருங்க, விபூதி வைக்க கூடாது, இதெல்லாம் தவறான வார்த்தை இல்ல. இதெல்லாம் சொல்லுங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நீங்களே இந்த பிரச்சனையை தூண்டி விடாதீங்கன்னு தான் சொல்றோம். ஓகேவா? நீங்களே இந்த பிரச்சனையை தூண்டி விடாதீங்க. மத பிரச்சனை தூண்டி விடுங்க. அவரு நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் பேர் வச்சிருக்காரு. இருந்தாலும் அவரே மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரர் கோயில போயிட்டு தான் 234 தொகுதி வேட்பாளர் பட்டியலையும் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பூசி ஆனந்த் வாங்கி வந்தாரு. புரியுதுங்களா? அவருக்கு அவரு கிருஷ்ணனா இருந்தாலும் அவர் இந்த இந்துவை வணங்குறாரு, இந்து கடவுளை வணங்குறாரு. நீங்க ஏன் அது நினைக்க மாட்டீங்க? ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க பேசியதாக இந்த பதிவு இதை பின்னாடி இதை போடுறோம் பாருங்க. நீங்க பேசுறது கோசம் மதம் சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும். எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இந்த பதிவு எனக்கு போடணும்னு தோணுச்சு. தவறா இருந்தா மன்னிச்சுக்குங்க, நல்லதா இருந்தா ஏத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.